ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங். அட்வான்ஸ் ரூலிங் சாப்டர் இருக்கு இல்லையா, ஸ்டடி நோட் 9ல் அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துருக்கோம். இப்போது சிஎம்ஏ ஃபைனல் டேக்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் எல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றின அந்த டேக்ஸ் வீடியோ மட்டும் போடலான் இருக்கேன். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். இப்போது அட்வான்ஸ் ரூலிங் தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ரூலிங் இப்போ இந்த கிளாஸோட முடிஞ்சிடும். ஓகேவா? இதை லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது நான் என்ன எடுக்க போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ ஃபைனல் டேக்ஸில் ஒரு சாப்டர் இருக்குது. அது ரொம்ப சின்ன சாப்டர், ஆனால் அதுலேருந்து ஒன் வேர்டு நிறைய கேட்பாங்கப்பா. அதனால் அது கண்டிப்பாக படிக்கணும். அதையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, நான் ஒரு கோட் அந்த சிஎம்ஏ ஃபேஸ்புக் குரூப்பில் தான் பார்த்தேன். அதாவது டைமை மட்டும் நீங்கள் எப்போவுமே அட்வான்ஸாக வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? டைமை பாக்கி நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் முன்னாடியே அதுக்காக அதை வாங்கி வேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸாக அதில் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நாளைக்குங்கும் போது எப்போவுமே உங்களோட டைமும் உங்களோட அந்த வேல்யூபிளான டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா? அதை ஸ்பாயில் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் டைமாக இருக்கும். அதனால் இவ்வளோ நாள் வரைக்கும் படிக்காமல் இருக்கீங்கன்னா ஓகே, இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? டெய்லி ஒரு 2 hours கண்டிப்பாக படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனலை பொறுத்த வரைக்கும், அதுவும் டேக்ஸில் டெய்லி அதில் டச் இருந்துகிட்டே இருக்கணும். டேக்ஸ்லேயும் லாவையும் பொறுத்த வரைக்கும் டெய்லி அதில் டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் நல்லா ஞாபகம் இருக்கும். அதோட சில செக்ஷன்ஸ்லாம் அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி 1 hour இல்லை 2 hour கண்டிப்பாக படிக்கணும், டேக்ஸும் லாவும் மட்டும். ஓகே, சரி, கிளாஸ்க்குள்ளே போகலாம். அட்வான்ஸ் ரூலிங் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். வேறு என்ன பார்த்துருக்கோம்? அப்ளிகண்ட்னா யார், அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் செக்ஷன் 245Q. An applicant desirous of obtaining an advance ruling may make an application. அதாவது ஒரு அப்ளிகண்ட்டுக்கு இந்த அட்வான்ஸ் ரூலிங் படி ஏதாவது ஒரு டிசிஷன் வேணும், அந்த அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு டிசிஷன் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம். என்ன அவங்களுக்கு தேவையோ அந்த கொஷினை இது பண்ணிவிட்டு குவாட்ரூப்ளிகேட் அப்படின்னா நீங்கள் சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, மோனோ, டை, ட்ரை, டெட்ரா இல்லைன்னா குவாட்ரா. அதாவது 4 அப்படின்னு சொல்கிறதுக்கு குவாட்ரான்னு சொல்லுவாங்க. 4 times அதை நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கணும். நீங்கள் என்ன கொஷின் அதில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை 4 times எடுத்து இன் ஃபார்ம் 34C ஃபார் நான் ரெசிடென்ட் அப்ளிகண்டாக இருந்தீங்கன்னா 34Cலையும் அப்படின்ற ஃபார்ம்லையும், ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா 34D அப்படின்ற ஃபார்ம்லையும், அதாவது ரெசிடென்ட் அப்ளிகண்ட் நீங்கள் நான் ரெசிடென்ட்டோட ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா 34D அப்படின்ற ஃபார்ம்லையும், 34DA ஃபார் ரெசிடென்ட் அப்ளிகண்ட் அட் செக்ஷன் 245NB2A falling within any of such a class or category notified by the central government. அதாவது இந்த செக்ஷனுக்குள்ளே வர்ற அப்ளிகண்ட்டாக இருக்கீங்க, ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கீங்கன்னா 34DA. இது ஒன்றும் இல்லை, இந்த டெஃபினேஷன் பார்த்தோம்ல 245N NB அப்ளிகண்ட்டுக்கான ப்ரொவிஷன், அதில் வரக்கூடிய ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா 34DA அண்டு ரெசிடென்ட் அண்டர் செக்ஷன் 245NB3 இதில் வரக்கூடிய ரெசிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 34E, அப்புறம் 34EA அண்டர் செக்ஷன் 245NB3A அண்ட் ஷால் பி வெரிஃபைட் இன் சச் அ மேனர். ஓகேவா? யாரெல்லாம் அதாவது அப்ளிகேஷன் போடலான்னா, அப்ளிகேஷன் எந்தெந்த முறையிலலாம் போடலான்னா, ஃபார்ம் 34C, D, DA, EA 5 ஃபார்ம், CDDAEEA இந்த மாதிரி 5 ஃபார்ம். அதை அப்படியே நம்ம ரெஸ்பெக்டிவ்லி பாருங்கள். ரெசிடென்ட் அப்ளிகண்ட் வித் ரெசிடென்ட் அண்டர் செக்ஷன் 245NB2A, அப்புறம் 34Eக்கு 4th 245 ரெசிடென்ட் அண்டர் செக்ஷன் 245NB3, அப்புறம் NB3A. ஓகேவா? இவ்வளோதான் அப்ளிகேஷன் யாரெல்லாம் எந்தெந்த ஃபார்மில் வகையாக போடணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஃப்ரம் தி ரேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் அண்டர் செக்ஷன் 228A ஆஃப் த கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 நோ அப்ளிகேஷன் ரிலேட்டிங் டு கஸ்டம் லா ஷட் பி அட்மிட்டட். அதாவது
கஸ்டம்ஸ் லாக்குன்னு தனியாக ஒரு அட்வான்ஸ் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டம்ஸ் லா ரிலேட்டடாக எந்த லிட்டிகேஷனும் எந்த குவயரியும் கொஷினும் அப்ளிகேஷனும் யார்கிட்ட அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஷல் பி அட்மிட்டட். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்கிட்ட வரக்கூடாது. ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்க்குன்னு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக்ஷன் படி நோ அப்ளிகேஷன் ரிலேட்டிங் டு கஸ்டம்ஸ் லா ஷல் பி அட்மிட்டட். ஓகேவா? கஸ்டம்ஸ் லா ரிலேட்டடாக இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணக்கூடாது. தி அப்ளிகேஷன் ஷல் பி அக்கம்பனிடு பை எ ஃபீயா. அப்ளிகேஷனை கண்டிப்பாக ஃபீஸ் கேட்பாங்கல்ல, 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட அமௌண்ட், விச் எவர் இஸ் ஹையர். எது ரெண்டுத்தில் ஹையராக இருக்கோ, அவங்க குறிப்பிட்டு சொல்கிற அமௌண்ட் அல்லது 10,000 எது ஹையராக இருக்கோ, விச் எவர் இஸ் ஹையர் தான் அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுக்கணும். அண்ட் அப்ளிகேஷன் மை வித்ட்ரா an applicant may withdraw the application within 30 days from the date of அதாவது ஏதாவது டவுட் இருக்கு உங்கள் அப்ளிகேஷனில், நீங்கள் அதை திரும்பி வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு 30 நாளுக்குள்ளே அதை திரும்பி வாங்கியிருக்கணும். ஓகேவா? இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், அப்ளிகன்ட் ஷால் பி சென்ட் பை தி அப்ளிகன்ட் பை ஹிஸ் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது அப்ளிகேஷனை அந்த அப்ளிகண்ட்டே டேரெக்டாக, இது வந்து தப்பாக எழுதியிருக்கேன், அப்ளிகேஷனை டேரெக்டாக அப்ளிகண்ட்டோ இல்லை அவங்களோட ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவோ, அவங்க அதிகாரம் கொடுத்து நியமிக்கப்பட்ட இன்னொரு ஆளோ அதை போய் சப்மிட் பண்ணலாம். டு தி செக்ரட்டரி. யார்கிட்ட கொடுக்கணும்? டு தி செக்ரட்டரி ஆர் எனி பர்சன் ஆத்தரைஸ்டு இன் ரைட்டிங். அதுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் அல்லது அதற்கு செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும். எப்படின்னா, பை ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அலாங் வித் சச் ஃபீ. போஸ்ட் மூலமாக கொடுக்கலாம், அலாங் வித் சச் ஃபீ. அதுக்குன்னு தனியாக போஸ்டல் சார்ஜ் இருக்கும்ல, அதோட சேர்த்து ஒரு சச் ஃபீ. டிடி எடுத்து கொடுக்கறது எப்படின்னா, டிடி ஃபேவரிங் என்ன ஃபேவர் பண்ண எழுதணும்? அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் பேபிள் அட் ஏரியா வந்து பேபிள் அட் நியூ டெல்லி அப்படின்ற ஏரியாவுக்கு, அப்படின்ற லொக்கேஷனுக்கு இந்த மாதிரி டிடி எடுத்து கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஷால் பி சென்ட் பை தி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மேட் ஆன் த டேட் ஆன் விச் இட் இஸ் ரிசீவ்டு. அப்ளிகேஷன் என்னைக்கு வாங்கினதா எடுத்துக்குவாங்க, அப்ளிகேஷன் என்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்குதா எடுத்துக்குவாங்கன்னா, என்னைக்கு அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த தேதிக்குன்னு எடுத்துக்குவாங்க. இஃப் த அப்ளிகண்ட் இஸ் நாட் அசஸ்டு இன் இந்தியா, அப்ளிகண்ட் வந்து இந்தியாவிலேயே அவருக்கு அசஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னா, he shall indicate an annexure of the application above. அவர் இந்தியாவில் அவருக்கு அசஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவரோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே எங்கே இருக்குது, கண்ட்ரியில் அவரோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அல்லது பிளேஸ் ஆஃப் ஆஃபீஸ் அவரோட ஆஃபீஸ் இந்தியாவில் ஏற்கனவே இருக்குது அல்லது வேறு ஏதாவது உருவாக்க போகிறாங்க, அமைக்க போகிறாங்க இந்தியாவிலனா அது எந்த பிளேஸோ அதை சொல்லணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃபீஸ் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து இங்கே அசஸ் பண்ணப்படலைன்னா வேறு யாராவது ஒரு ஆள் வச்சு இங்கே பார்த்துட்டு இருப்பார்ல, அவங்களோட நேமும் அட்ரஸும் வேணும். இது எல்லாமே என்ன பண்ணணும்? அந்த அப்ளிகண்ட் இந்தியாவில் அசஸ் பண்ணப்படலைன்னா அப்போ நம்ம கொடுக்கணும். The secretary may send the application back to the applicant if it is defective in such manner and provides such time for rectify it. அதாவது நீங்கள் தப்பாக ஏதோ எழுதி கொடுத்துருக்கீங்க அங்கே அப்ளிகேஷனில் அப்படின்னா அவங்க அதை திருப்பி அனுப்புறதுக்கு எல்லா வகையான அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க, அது திருத்திக்கிறதுக்கு டைமும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்டில் என்னென்னு பார்த்தோன்னு பாருங்கள். அதாவது யார் யாருக்கு எந்தெந்த ஃபார்மில் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், யார் யாருக்கு எந்தெந்த ஃபார்ம் அப்ளிகபிள். 34C DDA EEC நான் ரெசிடென்ட் அப்ளிகபிள். நான் இது சொல்கிறது வந்து ரெஸ்பெக்டிவாக இந்தந்த ஃபார்முக்கு இந்தந்ததுன்னு சொல்லிட்டு வரிசையாக சீன் போட்டேன்ல, அது யார் யாருக்கு ரெஸ்பெக்டிவாக அப்ளிகபிள்னா நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் அப்ளிகண்ட் வித் நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் அண்டர் செக்ஷன் 245 NB 2A 245 NB3 245 NB3A. ஓகேவா? இவ்வளோதான் இவங்களுக்குலாம் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து, ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிக்குன்னு அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம், கஸ்டம்ஸ் லாக்குன்னு அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது குவயரி, ஏதாவது கஸ்டம்ஸ் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது குவயரி இருந்துச்சுன்னா அதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் ஷால் பி அக்கம்பனிடு பை எ ஃபீ. எவ்வளோ ஃபீ கொடுக்கணும்னா 10,000. இது ஒன் வேர்டில் வரும். 10,000 ஆர் சச் ஹையர் அமௌண்ட் விச் எவர் இஸ் ஹையர். ஓகேவா? அது அப்புறம் 30 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஷால் பி சென்ட் பை த அப்ளிகண்ட் தானாவோ இல்லை அவரோட ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்ட் மூலமாகவோ டிடி ஃபேவர் பண்ணி, அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்னு ஃபேவர் பண்ணி பேபிள் அட் நியூ டெல்லியில் அவங்க என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர்டு போஸ்ட், அதாவது என்னைக்கு அவங்க அப்ளிகேஷன் டேட்டை எடுத்துக்குவாங்க, அப்ளிகேஷன் வாங்கப்பட்ட தேதின்னு என்னைக்கு எடுத்துக்குவாங்களோ, ஆக்சுவலாக என்னைக்கு ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த தேதின்னு எடுத்துக்குவாங்க. இந்த அப்ளிகண்ட் இஸ் நாட் அசஸ்ட் இன் இந்தியா. அவர் இந்தியாவில் அசஸ் பண்ணப்படலைன்னா அவரோட ஆஃபீஸு இல்லை ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் அல்லது வேறு ஏதாவது ஆஃபீஸ் இருக்குது, இல்லை அவரோட ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாருன்னா அவரோட நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும்.
செக்ரட்டரி வந்து இது ஆக்சுவலாக செக்ரட்டரியில் அப்ளிகேஷனை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் திருப்பி அனுப்பிவார். எப்போன்னா அது டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற கேஸில் உங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணால் உங்களுக்கு டைமும் கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து இந்த ப்ரொவிஷன், நான் இப்போ சொல்ல போகிற ப்ரொவிஷன் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, சஜஸ்டடில் பார்த்தேன். இந்த கொஷின் வந்து நீங்கள் கொஞ்சம் இது வந்து பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் வேகாக இருக்குது, அதனால் திருப்பி திருப்பி படிக்க ஆரம்பிங்க. இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க. இந்த ப்ரொவிஷன் ப்ரொசீஜர் ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் செக்ஷன் 245R. ஓகே, நம்ம செக்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோன்னு பாருங்கள். 245NA பார்த்தோம், N clause A பார்த்தோம், 245N clause B பார்த்தோம். நெக்ஸ்ட் 245Nக்கு அப்புறம் அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வருது. ஓகேவா? NAB பார்த்தாச்சு. அப்புறமா வந்து ஓவில் நிற்கிறாங்க. 245 O. அடுத்து 245 PQRSலாம் P கிடையாது. நெக்ஸ்ட் Q, அடுத்தது R. ஓகேவா? QR. ஓகே, நெக்ஸ்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தி அத்தாரிட்டி. அப்ளிகேஷனை வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, on receipt of an application, the authority shall cause a copy forwarded to the principal commissioner or commissioner. ஆக்சுவலாக வாங்குறது யாரு? செக்ரட்டரி வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவர் கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இஃப் நெசசரி கால் அப்பான் ஹிம் டு ஃபர்னிஷ் ரெலவென்ட் ரெக்கார்ட்ஸ். அவங்களுக்கு தேவைன்னா வேறு ஏதாவது அப்ளிகேஷனும் இல்லாமல் வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸும் தேவைன்னா கேட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த ரெக்கார்ட்ஸையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அனுப்பிடுவாங்க. ஓகே, the authority after examining the application either allow or reject the application, however where the question raised in the application is already pending before the authority. Okay, அந்த அத்தாரிட்டி அந்த அப்ளிகேஷனை வாங்கினதுக்கு அப்புறம் அதை அலோவ் பண்ணவோ இல்லை ரிஜெக்ட் பண்ணவோ செய்யலாம். அதை ஏற்றுக்கவோ இல்லை ரிஜெக்ட் பண்ணவோ செய்யலாம். provided however, ஆனால் if it is already pending before the income tax authority or appellate tribunal. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடியோ இல்லை அதுக்கு மேலே அப்பellate tribunalலையோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸப்ட் ஃபார் ரெசிடென்ட் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 245NB3. 245NB3 இது இப்போ தானே படித்தோம். 245NB3ங்கிறது என்னது? 34E. கரெக்டாக? அந்த ஃபார்ம் கரெக்ட். இன் ஃபார்ம் 34E இந்த இதில் சொல்லப்படுற ரெசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ரெசிடென்ட்டை தவிர்த்து இஸ் ஆல்ரெடி பெண்டிங் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி அப்பellate tribunal, involves determination of fair market value of property, relates to a transaction or issue for avoidance of income tax, except in case of a resident applicant under section 245NB3. ஓகே, இது shall be rejected by the authority. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அப்ளிகேஷன் யாருக்கு? அத்தாரிட்டிகிட்ட போகுது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு முன்னாடியோ அல்லது அவங்களுக்கு மேலான அந்த அப்பellate tribunalட்டையோ பெண்டிங்கில் இருக்குது. அந்த கேஸ் முடியாமல் அவங்கள்ட்டே பெண்டிங்கில் இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த அப்ளிகண்ட் யாராக இருக்கும் பட்சத்தில், அவங்க நான் ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து நம்ம இங்கே ரிஜெக்ட் பண்ணுற ப்ரொவிஷன் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இது எக்ஸப்ட் ஃபார் ரெசிடென்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த கேஸை எடுத்து ஈவன் அது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி அல்லது அப்பellate tribunalக்கு முன்னாடி அது பெண்டிங்கில் இருந்தாலும் அதை அவங்க எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். யாராக இருக்கும்போது? ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் அவங்க வேற யாரோ இருக்காங்க, நான் ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. வேற என்னன்னா, வேற என்ன கேஸ்னா, அது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைனா இவங்க அந்த அப்ளிகேஷன் போட்டதே ஏதாவது தப்பிச்சு லூப் ஹோல் மூலமாக டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? டேக்ஸ் அவாய்டன்ஸ், டேக்ஸ் பிளானிங், டேக்ஸ் எவேஷன், இது மூணையும் நான் எடுத்திருக்கேன். இது மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, டேக்ஸ் அவாய்டன்ஸ்க்காக இவங்க இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்க்கு இருக்குது, AAR அவங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த ப்ரொவிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு முன்னாடியோ அல்லது அப்பellate tribunalக்கு முன்னாடியோ இந்த இஷ்யூ பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களோட சஜஷன் என்ன, அட்வைஸ் என்னன்னு கேட்பாங்க. ப்ரொவைடட் அவங்க என்ன மாதிரியான அப்ளிகண்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அவங்க ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டா, நான் ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டா,
அப்ளிகண்ட்னா யாரா வேணா இருக்கலாம் இல்லையா? பப்ளிக் செக்டர் கம்பெனி கூட அதுல வந்துருந்துச்சு. அப்ளிகண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்ளிகண்ட்டை வந்து வேற வேற பர்சனா காமிச்சு அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இந்த ப்ரொவிஷன் கண்டிப்பா படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். The words already pending means already pending as on the date of application. அதாவது words already pending அப்படின்னு அந்த இதில் ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்க அப்ளிகேஷன்னா ஆல்ரெடி பெண்டிங் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன். டேட் ஆஃப் அப்ளிகேஷன்னா ஆல்ரெடி பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் நாட் ஃபியூச்சர் டேட். ஃபியூச்சர் டேட்லாம் கிடையாது, அப்ளிகேஷன் டேட்டில் பெண்டிங்காக இருக்குது அந்த வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். No application shall be rejected unless an opportunity of being heard shall be given to the applicant. அதாவது எந்த அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் அப்ளிகண்ட் இருக்காங்க இல்லையா, யார் அதை அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கான உரிமையை கொடுப்பாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்கான உரிமையை கொடுப்பாங்க. இஃப் ரிஜெக்டட் ரீசன் ஷால் பி கிவன் இன் தி ஆர்டர். ஓகேவா? அதாவது ரீசன்ஸையும் அந்த ஆர்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். இதுக்கு இந்த ரீசனுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். அதோட காப்பியை எவ்ரி அப்ளிகண்ட்டுக்கும், எந்த அப்ளிகண்ட்டோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனிச்சோ அந்த அப்ளிகண்ட்டுக்கும் கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அதோட காப்பியை கண்டிப்பாக அனுப்பணும். இது அந்த ஆர்டரோட காப்பியை. ஓகே, நெக்ஸ்ட்டு. Where an application is allowed, the authority shall pronounce its advance ruling specified in the application. அதாவது அப்ளிகேஷன் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான அட்வான்ஸ் ரூலிங்கையும் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க, எடுத்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? பிஃபோர் ப்ரொனவுன்சிங் த அட்வான்ஸ் ரூலிங் த அப்ளிகன் ஷால் பி ப்ரொவைடட் an opportunity of being heard. ஓகே, அப்ளிகேஷனை அலோவ் பண்ணாலும் சரி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட், அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அவங்க வழங்குவாங்க. எய்தர் இன் பர்சன், அவங்களுக்கோ இல்லை அவங்களோட ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கோ, அதாவது அப்ளிகண்ட்டுக்கோ அல்லது அவங்களோட ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கோ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுப்பாங்க. The authority shall pronounce its advance ruling within 6 months from the receipt of application. அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டு இவங்க சும்மாவே உட்காந்துருக்க முடியாது இல்லையா? ஸோ வாங்கின 6 மாதத்துக்குள்ளே அதை கிளியர் பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்குள்ளே அதற்கான தீர்ப்பு அந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆகணும். காப்பி ஆஃப் த அட்வான்ஸ் ரூலிங், மறுபடியும் அந்த அட்வான்ஸ் ரூலிங் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்களோ அதை பிரின்சிபல் அந்த அப்ளிகண்ட்டுக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அனுப்பிடணும். ஓகே, இதில் 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, குயிக்காக இதோட இது பார்த்துடலாம், ஜஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷனை வாங்கினோன்னா அவங்க அதை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம்? அந்த கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அதோட காப்பியை வந்து கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் வாங்கி ஃபார்வர்ட் பண்ணோம். யார் அதை வாங்குவாங்க? செக்ரட்டரி வாங்குவாங்க. ஓகேவா? வேறு ஏதாவது முக்கியமாக இருந்துச்சுன்னா வேறு ரெக்கார்ட்ஸ் மெட்டீரியலும் கேட்டு அதையும் வாங்கி வச்சுப்பாங்க. என்ன வாங்கினாலும் அதோட காப்பியை கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. அத்தாரிட்டி அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அது ஆல்ரெடி ஐடி அத்தாரிட்டி, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடியோ அப்பீல் ட்ரிபியூனல் முன்னாடியோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது ரெசிடென்ட் அப்ளிகண்ட்டாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், ரெசிடென்ட் அப்ளிகண்ட் அப்ளை பண்ணாங்கன்னா அது ஐடி அத்தாரிட்டிக்கு அல்லது அப்பீல் ட்ரிபியூனலுக்கு முன்னாடி பெண்டிங்காக இருந்தாலும் இவங்க அதை ப்ரொசீட் பண்ணி அதை டிசிஷன் அதில் கொடுக்கணும். ஆனால் நான் ரெசிடென்ட் அப்ளிகண்ட் இல்லாமல் வேற யாராவது அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணி சொன்னாங்களோ இல்லை சொல்ல கொடுத்தாங்களோ அல்லது டேக்ஸ் அவாய்டன்ஸ்க்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு நேரத்தை வீணடிச்சாலோ அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. ஓகே, வேர்ட்ஸ் ஆல்ரெடி பெண்டிங்னா அது எந்த தேதியில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணுன்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அன்னைக்கு தான், ஃபியூச்சர் டேட்டில் கிடையாது. நோ அப்ளிகேஷன் ஷால் பி ரிஜெக்டட். அப்ளிகேஷனை அலோவ் பண்ணுறாங்களோ ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக அது செய்யறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் வழங்கணும், அதை கேட்கறதுக்கான வாய்ப்பை வழங்கணும். அப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா என்ன ரீசன் சொல்லி ஆர்டரில் குறிப்பிட்டிருக்கணும். அந்த ஆர்டரை, அந்த காப்பி ஆஃப் ஆர்டரை கமிஷனருக்கும் பிரின்சிபல் கமிஷனருக்கும் அனுப்பணும். ஒருவேளை அதை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான அட்வான்ஸ் ரூலிங்கை அந்த டிசிஷன் இருக்குல்லையே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட காப்பியும் யாருக்கு வழங்கணும்? அந்த அப்ளிகண்ட்டுக்கு, கமிஷனருக்கு, பிரின்சிபல் கமிஷனருக்கு அனுப்பணும். அந்த ஆர்டர் அலோவ் பண்ணதுக்கப்புறம், அந்த அப்ளிகேஷன் அலோவ் பண்ணதுக்கப்புறம், அப்ளிகேஷன் அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த என்ன பண்ணணும், அந்த அட்வான்ஸ் ரூலிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் யாருக்கு கொடுக்கணும்? அந்த அப்ளிகண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, வாங்கின அந்த அப்ளிகேஷனை வாங்கின 6 மாதத்துக்குள்ள அவங்க அந்த அட்வான்ஸ் ரூலிங்கான டிசிஷன் அல்லது டிட்டர்மினேஷன் எடுக்கணும். அந்த காப்பி, அட்வான்ஸ் ரூலிங்கோட காப்பியை கமிஷனர் அல்லது பிரின்சிபல் கமிஷனர் இவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அப்பellate authority not to proceed in certain cases. appellate authority எதுலெல்லாம் தலையிடக்கூடாது? செக்ஷன் 245 RR no appellate authority or income tax authority proceed to decide any issue to which an application has been made by the applicant by being a resident under section 245Q. இந்த மாதிரி 245Q நம்ம ஒரு அப்ளிகண்ட்னா யார் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியோ அப்பellate ட்ரிபியூனலோ போய் மூக்க நுழைக்க கூடாது. அப்ளிகபிலிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னா, அப்ளிகண்ட் யார் அந்த அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் அந்த பிரின்சிபல் கமிஷனருக்கு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் என்ன கொஸ்டின் ஆஃப் லாக்காக எதுக்காக அவங்க அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அந்த மேட்ரு சம்மந்தப்பட்ட பிரின்சிபல் கமிஷனர் அப்ளிகண்ட் இந்த 2 பேருக்கு தான், இல்லை 3 பேருன்னு வச்சுக்கலாம். இந்த 3 பேருக்கு தான் அது யாரு அந்த அட்வான்ஸ் ரூலிங் ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள். Unless there is a change in law or facts, advance ruling shall be binding as aforesaid. அதாவது அந்த லாலையோ இல்லை ஃபேக்ட்லையோ என்ன சேஞ்ச் வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்லாம் மேலே சொன்னபடி அப்படியே அப்ளிகபிள். ஓகேவா? அட்வான்ஸ் ruling to be void in circumstances. ஓகே. அதாவது அப்ளிகண்ட் வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை வேற ஏதோ வரி ஏய்ப்பு செய்யறதுக்கோ இல்லை வேற ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொய்யான ஆதாரங்களை திரட்டி இந்த மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அத்தாரிட்டி அதை கண்டும் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த அட்வான்ஸ் ரூலிங் ஆர்டர் இருக்கு இல்லையா ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ் பண்ணது, அதை வாய்ட் அப் இன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன, முதல்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதுலேருந்து செல்லாது. ஓகேவா? இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்ரெப்ரசன்டேஷன் மூலமாக ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அத்தாரிட்டி அதை என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க, வாய்ட் அப் இன் இஷ்யூனா முதல்லேருந்து அது செல்லாது அப்படின்னு அர்த்தம். காப்பி ஆஃப் such order shall be sent to. ஓகே, என்ன பண்ணாலும் அந்த பிரின்சிபல் கமிஷனருக்கும் அனுப்பிச்சிருங்கப்பா. அதையே தான் திருப்பி சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டாக வச்சு அதுக்கு ஒரு மார்க்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கண்டிப்பாக எழுதிருங்க. நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி செக்ஷன் 245U. என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது, இது இந்த இன்ஸ்பெக்ஷன் சாப்டர்லேருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அத்தாரிட்டிக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஷல் ஹேவ் ஆல் தி பவர்ஸ் ஆஃப் சிவில் கோட் அண்டர் தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 ஆஸ் ரெஃபர்ட் டு செக்ஷன் 131 ஆஃப் திஸ் ஆக்ட். அதாவது அத்தாரிட்டிக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கேஸை ஆக்சுவலாக சிவில் கோர்ட்டில் கொண்டு நடத்தணும்னா அவங்களுக்கு என்னென்ன பவர் அதிகாரத்தை யூஸ் பண்ணி இதுக்கான தீர்ப்பு வழங்குவாங்களோ அதுக்கான எல்லா பவர்ஸும் இருக்குதான். The authority shall have all the powers of civil code under the code of civil procedure. அந்த ப்ரொசீஜர் படி இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் யாருக்கு இருக்கு, இந்த அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்க்கு இருக்குது. ஆஸ் ரெஃபர்ட் டு இன் செக்ஷன் 131 ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த செக்ஷன் படியான அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கு, அத்தாரிட்டி AARக்கு இருக்கு. அதே மாதிரி ப்ரொசீஜர் ஆஃப் அத்தாரிட்டி, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, த அத்தாரிட்டி ஷல் ஹேவ் த பவர் டு ரெகுலேட் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர்ஸ். அதாவது அத்தாரிட்டிக்கு தன்னோட நெறிமுறைகளை வகுத்துக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கான நெறிமுறைகளை அவங்களே வகுத்துக்குவாங்களாம். இன் ஆல் தி மேட்டர்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ். அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அவங்களே அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி. 245NA என்னது, டெஃபினேஷன். NB என்னது, அப்ளிகண்ட். ஏவும் பியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் குவிக்காக ஜம்ப் அடிச்சு எங்கே போய் உட்காடுறாங்க, ஓல உட்காடுறாங்க. யார் இதுங்க, அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங். அத்தாரிட்டியை பற்றி பேசியாச்சு. அப்புறம் அப்ளிகேஷன் போடணும்ல, அப்புறமா அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அப்ளிகேஷன் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங். 245NA ஏபி பற்றி பேசியாச்சு. அப்புறம் பிக்கு அப்புறம் என்ன வருது, டக்குன்னு ஓ வருது. ஓக்கு அப்புறம் கியூ வருது. பி எல்லாம் கிடையாது, கியூ வருது. கியூ யாரு, அப்ளிகேஷன் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங். அப்ளிகேஷன் ஃபார் அட்வான்ஸ் ரூலிங். ஆர், கியூக்கு அப்புறம் ஆர் என்னது, ப்ரொசீஜர் ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இதுதான் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் இது ப்ராக்டிக்கலாக சம் கேட்குறதுன்னு சொல்ல வந்தேன். 245 ஆறு. அடுத்து RR, எதுலெல்லாம் அப்பெலட் அத்தாரிட்டி மூக்கம் நுழைக்கக்கூடாது, அப்பெலட் ட்ரிபியூனல் மூக்கம் நுழைக்கக்கூடாது. அது 245S, அப்ளிகபிலிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங். யாருக்கெல்லாம் இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து பைண்டிங் ஆகுது, பொருந்தது. 245T, அட்வான்ஸ் ரூலிங் வாய்ட் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ். எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் சொல்லப்பட்ட அட்வான்ஸ் ரூலிங் ஆர்டர் வந்து வாய்ட் ஆகுது. 245U, பவர்ஸ் ஆஃப் AR. இவங்களுக்கான இருக்கிற அதிகாரங்கள் என்னென்ன, 245U. ப்ரொசீஜர், நெறிமுறைகள் என்னென்ன, ப்ரொசீஜர் ஆஃப் AR. அவ்வளோதான். மொத்தம் எவ்வளோ செக்ஷன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கரெக்டாக 10 செக்ஷன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப 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 ஈஸியான சாப்டரை நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? இதுலேருந்து சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க, அதாவது கொஷின் கேட்பாங்க.
ஓகே, தியரி பார்ட்டில் உள்ள ஒரு சாப்டரு முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சாப்டர் என்ன பண்ணிடலாம், டிக் போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட். ஓகே, பை.